என்னங்க உங்கள் சரி மல்லிகை முல்லிகை பார்த்து தமிழருக்கும் மந்தாரம் என்று சொல்லக்கூடிய புஷ்பாத மலர்களை கொண்டு வந்து பன்னீர் அலுங்கை தலை கழுவி பட்டு முறையின ஒத்த துடைத்து அடியால் வந்தனம் செய்கிறேன். சுவாமி எங்க செல்ல வேண்டும், எதற்கு அழைத்தீர்கள், என்ன காரணம், ஏதாவது சந்தோஷமான விஷயமா? சந்தோஷமான சந்தோஷமான காரியம். சந்தோஷமான விஷயம் என்று சொன்னீங்களே, சந்தோஷமான விஷயம் என்றா உன் மனைவிக்கு பிடிக்கும் என்று நன்றாக தெரியும். என்ன முகரே கலையா இருக்குது, அப்படிப்பட்ட சந்தோஷம் என்ன சந்தோஷம்?
அரமனையில மகிழ்ச்சியான காரியம் மங்கள காரியம் நடக்க போகிறது. வாடா பால தண்டாட்டம் வெள்ளி பிஞ்சாட்டம் பொடிச்சு மடியில கட்டுற மாதிரி இது ஒரு பொண்டாட்டி இருக்கிறன கண்டத்து மேல அடிக்காத பாலா பேர போகுது. இவருக்கு என்ன கல்யாணம் என்ன கல்யாணம் அப்படி கல்யாணம் கேக்குது உங்களுக்கு அப்படி ஆடி திரியுறீங்க என்ன கல்யாணம் உனக்கு உனக்கு கல்யாணம் கேக்குதா அப்படி ஆடி திரியற அப்படியே உனக்கு திரியற உனக்கு கல்யாணம் வேணுப்பா எனக்கு கல்யாணம் எனக்கு அழகு இல்லையா அந்தஸ்து இல்லையா எனக்கு என்னடா எப்படா பைத்து குடிக்கிறீ ஏடா எக்கேடா ஜடா என்னடா ஆச்சு வாக்க சொல்றதுக்கே அல்வாஜி பேர் என்ன போறோம் அழுவுறா அப்படி நீ நினைக்கிற மாதிரி எனக்கு கல்யாணம் இல்லம்மா எனக்கு கல்யாணம் இல்ல உனக்கு கல்யாணம் இல்ல ஏன்னா நம்முடைய மகளாய கமலசுந்தரிக்கிறாள் அந்த கமலசுந்தரி தான் திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். நம்ம மகளுக்கா திருமணம் செய்யணும் நிச்சயத்தை பண்ணணும் எல்லாம் பண்ணியாச்சு முடிவு எடுத்தாச்சா முடிஞ்சிருச்சு முடிவு எடுத்தாச்சாடி முடியுது என்ன எந்த கோயிலுக்கு மானங்கட்டவள என்னுடைய மகளுக்கு நான் நிச்சயத்தை செய்து விட்டு பெற்றவமும் பெற்றிருக்கு திருமணம் நடக்க போகிறது. அதுக்காகத்தான் உன்னிடத்தில் சொல்வதற்காக ஒரு மற்ற காரியம் எதுவும் இல்லை. ஒரு முடிவு வச்சானா இதுக்கு மேல ஏன்னா நம்முடைய பிள்ளைய நான் மட்டும் சதுர சாதாரணமா கொடுப்பேன் வேலை விட்டே கொடுக்க போறேன். என்ன சொல்லு மரியாதை கேட்டு பேசலாம் இல்ல ஒண்ணு ஒண்ணு தெரியாம தான் கேக்குறேன். 10 மாதம் முன்னாள் சுமந்தியா இல்ல வளர்த்தினியா இல்ல வெட்டத்துல கவுத்த போட்டுட்டு ஒரு களி நீச்சல் குட்டி வந்து வாசல் முக்கி வெத்தியா இல்ல நீ வளர்த்தியா ஒரு வார்த்தை இல்ல பெத்தவன் நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு திருப்பு வளர்த்தவன் நான் இருக்கிறேன் யாரை கேட்டு முடிவு பண்ண செல்லுவாயா உனக்கு அவ்வளவு துணிச்சல் ஆயிப்போச்சா ஏன்னா நம்முடைய மகத்தானே நம்முடைய மகளுக்காக வேண்டி நான் பெரிய இடத்துல நிச்சயம் செய்து விட்டேன். நீ என்ன சொல்ற? ஆமா பெரிய நம்ம சொல்றிய ஆமா அப்படி பெரிய யாரு இது? ஒரு பெண் வயசுக்கு வந்து எத்தனை நாளைக்கு அரமணி வச்சிருக்கிறது? ஆமாங்க அதே நேரத்துல கல்யாணம் பண்ணணும்ல. என்ன அந்த பிள்ளைக்கு என்ன கல்யாணம்? இப்ப என்னடா வயசாகி போச்சு? ஆமா என் பிள்ளைக்கு என்னடா வயசாகி போச்சு? என் பிள்ளைக்கு என்ன அவ்வளவு வயசாகி போச்சு? இல்ல கொள்ளுக்காரங்க அக்கா மாதிரி என் பிள்ளை ஊர் மேலே தெரியுது. என்ன கல்யாணம் பண்ண பிள்ளை கல்யாணம் கேட்டுட்டாங்களா? என்னடா அப்படி கல்யாணம் ஆடி
இல்ல ஊட்டு மேல கண்ணு கிள்ளி விழுவுதா? என்னடா கல்யாணம் உங்களுக்கு இப்ப? இல்ல பொண்ணு கல்யாணம் கேட்டா கல்யாணம் கேட்டா ஆடி நீ நினைக்கிற மாதிரி நம்முடைய மகளுக்கு தக்க 16 வயதாகிவிட்டது. இதற்கு மேல அறுவை நிறுத்திருக்க முடியுமா? அதற்காக பெரிய இடமா பார்த்து சம்மந்தம் பண்ணியாச்சு. வந்தது சம்மந்தம் பண்ணிட்டேன். பெரிய இடம் எப்ப இடம் தெரியுமா? பெரிய இடம் சொல்றீங்களா? அந்த துரியன் மகனாகிய லக்கிரகுமாரன் 8 பேர் ஒண்ணு எடுத்து ஓட்டக்கூடிய லக்கிரகுமாரனுக்கு என்னுடைய மகளை நான் நிச்சயித்து செய்து விட்டேன். அதனால் வருகிற வெள்ளிக்கிழமை விடிய காலம் திருமணம் நடக்க போகிறது. என்னடி வாயில பூச்சி பூந்துக்குச்சான். ஏண்டி அஷ்டபுரத்தி ஆளக்கூடிய அரவக்குடி திருமகள் ஆமா அந்த பாண்டவன் செய்த கொடுமை ஒரு கொடுமையா? ஆமா என்னடா உன் சிரிப்பு? என்ன ஊத்தி ஓட்டு போட்டவாங்க வரமா அந்த பாண்டவன் செய்த கொடுமை ஒரு கொடுமை இரு கொடுமையா? கொஞ்சப்பட்ட சித்திரவைக்கு ஆளாக்கலாம். நன்றி கெட்ட நாய் குளத்துறை கொடி வஞ்சகை அவனுக்கு கொண்டு பிள்ளை பிள்ளை கொடுக்கணும்னு சொல்லி உனக்கு எப்போது பைத்தி முடிச்சு எதுக்கு முன்ன என் தங்கையாகி சுபத்திரிய அந்த அர்ஜுனை கட்டி வைக்கிறேன், திருமணத்தை செய்து வைக்கிறேன். அந்த அர்ஜுனை தங்கச்சி வச்சு படிச்சுட்டு அவனுக்கு எங்க தெரியுறான் காட்டுல எங்க வேணாலும் தெரிஞ்சுட்டு இருக்கிறான். என் மக தங்கச்சி என் தங்கச்சி ஆனவதி பட்டணம் கொடுத்தேன். அந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு அவங்க போயிட்டான். அதானே அஷ்டாமத்தாளக்கூடிய துரியமான எவ்வளவு சொத்து 56 வருஷத்துக்கு அரசன் வேண்டுமான பொன் மந்திரி ஏராளமா குமிஞ்சு கிடக்குது. மகன் போனா எப்படி பொழைப்பா எப்படி வாழ்வா? ஆமாடி காசு இல்லையா பொழைக்க முடியாது. பாரு என்ன அதனால நீ முடிவு எடுத்துட்டீங்க. ஆமா இதுக்கு மாத்த முடியாது. அதனால வாங்க என்ன இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய விருப்பம் எல்லாம் திருமணம் செய்யக்கூடாதுங்க. அப்படி பெண்களுடைய விருப்பம் எல்லாம் திருமணம் செஞ்சு மத்தளக்காரங்க அக்கா மாதிரி என் பிள்ளை கணத்துல செத்து போச்சுன்னா அந்த பிள்ளை ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம். சரி அந்த பிள்ளை செஞ்சுக்கிறனா செஞ்சு வச்சிடலாம். ஊஹுனால விட்டுறலாம். என்ன ஊஹுனாலும் விடுற மாதிரி இல்ல, கல்யாணம் நடந்தே தீரணும். கல்யாணம் நான் பண்ணிக்கிறேன். அந்த பிள்ளை ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டு பாக்குறேன். அந்த பிள்ளை செஞ்சுக்கிறனா செஞ்சு வச்சிடலாம். சரி ஊஹுனால விட்டுறலாம். கூட்டி மட்டும் கேளு. அந்த பிள்ளை செஞ்சுக்கிறனா செஞ்சு வச்சிடலாம். ஊஹுனால விட்டுறலாம். நீ பண்ணிக்க. அதனால நீ ஆச்சரியமற்ற வந்துருங்க. மகளை கமல அழைச்சு ஒரு வார்த்தை கேட்டு பாக்குறேன். அவ என்ன சொல்றாங்க அதுக்கு மேல தெரிஞ்சுட்டு சொல்றாங்க. மகளை அழைச்சு கேளு. கல்யாணத்துக்கு என்ன சொல்றான்னு தெரிஞ்சுட்டு என்ன கூப்பிட அப்புறம் நான் கவனிச்சு சொத்து போயிட்டு. ஆமா பணம் எக்கச்சக்கமா வேணுடி. காசு இல்லைன்னா இதெல்லாம் உனக்கு சம்பாதிச்சு போட முடியும். கடவுளே காசு இல்ல அந்த காலத்துல யாராச்சும் மதிக்கிறாங்களா? மதிக்க மாட்டாங்க. ஆமா அவனே ஜெடுவஞ்சட்ல 1000 ரூபாய் கொடுக்க சொல்லிட்டு போறான். அப்புறம் என்ன பண்ண சொல்றாங்க? வா அதனால இங்க வா. ஏய் எனக்கு ஒரு சின்ன உதவிச்சு. என்ன பண்ணணும்? தன் தாயாராகி ஆதிலட்சுமி அம்மா அழைத்தார் என்று என் மகளை கமல சுந்தரி ஆச்சிரமத்தில் இருக்கிறார். சீக்கிரம் அழைத்து கொண்டு வருகிறீங்களா? ஆதிபதியில நான் அவளுக்கு ஏஜா எங்க நீதான் ஆதிபதியில இருக்கிறான். அரமன் இருக்கிறாடா? ஓ ஆசிரமத்தில். ஏடா பல்ல ஓடி அடியாங்கற அழிஞ்சு போயிடுவேன். ஓடி அடியாங்கற அழிஞ்சு போயிடுவேன். ஓடி அடியாங்கற அழிஞ்சு போயிடுவேன். ஓடி வாங்க வாங்க